ஹாய் ஹலோ. செவ்வாய்க்கிழமை காலை 4:30 மணி பிரம்ம முகூர்த்த பூஜை. அப்போ தான் எந்திரிச்சேன். குளிச்சுட்டு வந்து கேட்டெலாம் திறந்துட்டு வேகமாக மணி ஆயிடுச்சுன்ட்டு வேகமாக செஞ்சேன். இன்னைக்கு ரொம்ப காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யார் எந்திரிச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு. செம்ம ரெஃப்ரெஷ்ஷனாக இருக்கும். நல்ல ஒரு காலையில் ஒரு நல்ல ஒரு அமைதி, யாரும் இல்லாமல் அது ஒரு தனி இதாக இருக்கும். ஆனால் டார்ச்சர் இல்லாமல் இருக்கணும். அக்கம் பக்கம் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம மாத்திரம் நடக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். காலையில் சாமி கும்பிடணுன்ற அந்த ஒரு இதுதான் தாட்டு. காலையில் 3:30 மணி ஆனாலே என்னை சாமி எழுப்பி விட்ரும். தூங்கினாலும் நேற்று என்னால் பூஜை பண்ண முடியல, தூங்கிட்டேன். உடம்பு முடியல, அதனால் தூங்கிட்டேன். அதனால் இன்றைக்கி 3:30க்கெலாம் என்னை எழுப்பி விட்ருச்சு. நேற்று என்னை எழுப்பியே விடல. எனக்கு உடம்பு முடியலன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க என்னை எழுப்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்கிற அன்றைக்கி என்னை 3 மணிக்கே எழுப்பி விட்டுறாங்க. அது ஒரு தெய்வ சக்தி ஏதோ இருக்குது. எனக்கே என்னை புரிஞ்சிக்க முடியல. என்னடா நேற்று எழுப்பலை, இன்றைக்கி எழுப்பி விட்டுருச்சு நம்மளை அப்படின்னு. நேற்று எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல. நல்லா 7:30 மணி வரை தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் வயலூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வயலூர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். யாரெல்லாம் வயலூர் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை பாருங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோவை நாங்கள் போடுறோம். எங்கள் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். அப்போ தான் நாங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனாலும் டெய்லி என்னோடய ரொட்டீன் இது தான். வீடியோ போடுறோன்னோ இல்லையோ, என்னோடய ரொட்டீன் இது தான் டெய்லியும். நான் பிரம்ம முகூர்த்த பூஜை இத்தனை நாள் கணக்கு பண்ணிலாம் செய்யலை. டெய்லியும் செய்கிறேன். என்னால் முடிகிற அன்னைக்கு செய்கிறேன். அந்த 3 days இல்லாமல் இத்தனை நாள் ஃபுல்லாகவே நான் பண்ணுவேன். டைம் இருந்ததுன்னா பண்ணுவேன். டெய்லியுமே நான் காலையில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றி வைப்பேன். அது ஏற்றாமல் என்னால் இருக்க முடியல. டெய்லியுமே ஏற்றிடுவேன். இன்றைக்கி தான் ஏற்றணும், நாளைக்கு தான் ஏற்றணும்லாம் இல்லை, டெய்லியுமே ஏற்றுவேன். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக அடுத்த வேலை பார்ப்பேன். ஸ்கூலில் இருந்தால் ஸ்கூலுக்கு சமைக்கிறது சாப்பாடு பண்ணுவேன். இப்போ ஸ்கூல் இல்லாததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். நான் எல்லாம் 7 மணி 8 மணிக்கு மேலே தானே சாப்பிட வருவாங்க. அதனால் இல்லைன்னா காலையிலே டிஃபனு சாப்பாடு எல்லாமே செஞ்சுருவேன் ஸ்கூலுக்கு போகிறக்குள்ள. ஸ்கூலுக்கு போயிட்டுங்கன்னா பிள்ளைங்க போயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வீட்டில் இருக்கிறதுனால இப்போ 3 நேரம் சமைக்கிற மாதிரி இருக்குது. யாராருக்கெல்லாம் இப்படி 3 நேரம் சமைக்கிற மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால எவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அப்பாப்பாப்பா அலும்பு தாங்க முடியல. பிள்ளைங்க ஓவர் சேட்டை. எல்லோரும் நல்லா இருக்கணும். யாரெல்லாம் லீவுக்கு வெக்கேஷன் போயிருக்கீங்க, டூர் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் போகலை. எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இருக்குதுன்ட்டு நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். பாப்பாவும் கோச்சிங் படிச்சிட்ருக்கிறா. அதனால் எங்கேயும் போகலை இந்த வருஷம். எங்கேயும் வீட்டில் தான் இருக்கிறோம். நீங்கள் பிள்ளைங்களும் எங்கேயும் போக விரும்பலை. படிக்கிற பிள்ளைங்கள எல்லோரும் 2 பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்களா, அதனால் படிக்கிறதுல எங்கள் சின்ன பாப்பா இந்த வருஷம் 10th, பெரிய பாப்பா 12th, 2 பப்ளிக்கு அடுத்த வருஷம். 2 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்கணும். அந்த ஒரு தாட்டு தான், வேறு எதுவுமே இல்லை எனக்கு. எங்கள் 2 பாப்பாவும் நல்லா படிக்கணும். அதனால தான் எங்கள் பெரிய பாப்பா ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டா. சின்ன பாப்பாவை தான் கொண்டு வரணும். கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி கொண்டு வரணும் காலையில். அதனாலயே தான் நான் இப்போ எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கோசரம் நான் சாமி கும்பிட்றேன். எங்கள் பெரிய பாப்பா 12th நல்ல மார்க்கு 10th எடுத்திருந்தா. இப்போ 12th மார்க் வந்தான்னு நான் சொல்கிறேன். பெரிய பாப்பா கொஞ்சம் நல்லா படிப்பா. அதனால் இப்போ கோச்சிங்கில் வேறு சேர்த்து விட்ருக்குறேன். அவளுக்கு ஐஐடி மெட்ராஸில் கிடைக்கணும்னு ஆசைப்படுது.
முயற்சி பண்ணுறா. எல்லோரும் வேண்டிக்கோங்க எங்கள் பாப்பாவுக்கு ஐஐடி மெட்ராஸ் காலேஜ் சீட்டு கிடைக்கணும்னு, இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க எங்கள் பாப்பாவுக்கோசரம். எங்கள் பாப்பாவோட ஆசை நிறைவேறணும்னு தான் நான் காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். ஒரு 2 வருஷமாக நான் எங்கள் பாப்பா 10th போடுறதுலேருந்தே எனக்கு இது தான். எங்கள் பாப்பாவுக்கோசரம் நான் காலையில் எந்திரிச்சு, இல்லைன்னா நானும் காலையில் 7:30 மணி எங்கள் பாப்பாவுக்கோசரம் தான் எந்திரிச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வேறு என்ன நான் கடவுள்கிட்ட கேட்க போகிறேன்? பிள்ளைங்க நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், அவ்வளோதான். பிள்ளைங்கள சந்தோஷம்தான் எனக்கு எல்லாமே. என் குடும்பம், என் பிள்ளைங்க, எனக்கு வேறு எந்த சந்தோஷமும் இல்லை. என் பிள்ளைங்களும் என் குடும்பமும் நல்லபடியாக வந்தால் போதும் எனக்கு. அவர் பக்தியாக இருப்பார். இப்போ நான் சாமி கும்பிட்றதுக்கு ஆரம்பித்தோடனே அவர் சாமி கும்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார். ஏன்னா நீ சாமி கும்பிட்றில்ல, அப்புறம் என்ன, நீ தான் கும்பிடணும், வீட்டுக்கு உள்ள லக்ஷ்மி நீ தான் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. மாங்கல்யத்துக்கு பொட்டு வச்சுக்கிட்டேன். டெய்லியுமே மாங்கல்யத்துக்கு தீப தூப ஆராதனை காட்டும்போது காட்டிட்டு பொட்டு வச்சு கன்னத்தில் ஒத்திக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வீட்டுக்காருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும். எதையும் நினைக்காதீங்க. நிறைய வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பார்த்தாச்சு. அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கடவுளே கெதின்னு இருங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். சாமி நினச்சா எல்லாமே நம்மளுக்கு பண்ணுவாங்க. எல்லா பூஜையும் முடிச்சுட்டு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு குடிச்சிட்ருக்கேன். 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு காஃபி போட்டுட்டு எப்பவும் போய் மாடியில் உட்காந்து குடிப்பேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.